குருநாதர் தன்னுடைய மாணவர் தலை மீது கையை வைத்து ஆசீர்வாதம் செய்வது அல்லது ஸ்பரிச தீட்சை செய்வது என்பது மிக மிக உயர்ந்த ஒரு அருள் கருணைங்க. எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. அது இறைவனுடைய கருணை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அற்புதமான பாட்டு திருவிசைப்பாவில் சொல்றாரு. கருவூர் தேவர் பாடுறார். தத்தயம் கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தனென்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தளம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. இறைவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணையாமா பாருங்க. தத்தயம் கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகு அளிக்கும் பெருமையினர். நாம நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைங்க உற்றார் உறவினர் சுற்றத்தார் மேல வைக்கிற அந்த அன்புல 100,000 கூறா பிரிச்சு நம்ம அன்பை 1,00,000 பிரிச்சு அந்த 1,00,000 ஒரே ஒரு பங்கை சிவபெருமான் திருவடிக்கு வைப்போமேயானால் நமக்கு அமருலகத்தை தருவதற்கு சிவபெருமான் தயாராக இருக்கிறான். பைத்தியக்காரன் தானே. பித்தன் என்று ஒரு கால் பேசுவரேனும். ஆனா அந்த பித்தன் என்று நாம திட்டினா கூட அவன் என்ன பண்றானாமா, பிழைத்தவை பொறுத்து அருள் செய்யும் கைத்தளம். இந்த கை இருக்கே இறைவனுடைய கை, கருணை கை. இந்த கை என்ன பண்ணுதாமா, பொறுத்து பொறுத்து அருள் செய்ததோட உடலிங்க அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. உன் கையால என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிய பெருமானே, இதை விட ஒரு கருணை இந்த உலகத்துல வேற இருக்குமா? சொல்லப்போனா ஒருத்தர் இன்னொருத்தர் சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரம் தொடக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குங்க. ஏன்னா ஒருவரை ஸ்பரிசிப்பதனாலே அவருடைய குணாதிசயம் நமக்கு வரும். அதனால தான் நீங்கள் ஞானசம்பந்த வரலாற்றுல கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த நுட்பம் பேசப்படும். அப்போ நம்ம மேலே வச்ச கருணை காரணமாக கையை வச்சு ஸ்பரிசிக்கிறானே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? காம குரோத லோப மோக மத மாச்சரியம் போட்டி பொறாம அத்தனை வச்சிருக்கிறோமே, தொட்டா அவனை பாதிக்காதா? அவனை பாதிக்காது. அதனால அவன் தைரியமாக கை வைக்கிறான். அது கருணை தானே எப்படி இருந்தாலும்.